Hi guys, welcome to Mupare Training Academy. So very good morning to all. காலையில எல்லாரும் காஃபி கப்போட வந்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு காஃபி தரிஷ்ல போன கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை முக்கியமாக தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அது ரிலேட்டடாக மட்டும் நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா அப்போ அந்த கொஸ்டின்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ உங்களுக்கும் அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ரிஸ்க் எடுத்து நடத்துறோம். ஆனால் நீங்க அதை ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நினைச்சு விடும்போது அதனால மார்க் லாஸ் ஆக போகிறது உங்களுக்கு அதை தவிர எங்களுக்கு கிடையாது. அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிங்க. எந்த ஒரு விஷயமும் ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுங்க. காலையில் வந்துட்டோம்ல, நல்ல ஒரு வைபோட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த பொழுது வந்து நல்லபடியாக எல்லாருக்குமே போட்டோம். அதுக்கு காலையில் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி படிக்க ஆரம்பிச்சா மட்டும் தான் அந்த பொழுதுகளை நம்ம உத்வேகமாக எடுத்துட்டு போக முடியும். ஸோ அந்த உத்வேகத்தோடு இன்னைக்கு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட போறோம். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் கருவிகள் மற்றும் பயன்கள். நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுப்பேன், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த யூசஸ், அது எதுக்கு பயன்படுத்துறாங்க, எந்த மீட்டர்ஸை வந்து எதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு சீக்கிரமா கூட வீடியோ முடிச்சிடலாம். ஆனாலும் நீ கத்துக்க போறது ஒரு 30 வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பார்க்கிறோம். நாளை பின்ன இதுல இருந்து நமக்கு எந்த ஒரு எக்ஸாம்ல क्वेश्चंस வந்தாலுமே அட்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறது என்னன்னா மரத்தினுடைய உயரத்தை அளக்க பயன்படுத்தக்கூடிய கருவி எதுன்னு சொல்றாங்க. உயரம் அப்படின்னா அந்த growth of the plant, எவ்வளவு தொலைவு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு growth of the plant அதை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மீட்டர் என்ன, இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு தான் வரேன் சைட் பை சைடு. ஓகேவா? என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன், தமிழ்ல எழுதி போட்டா முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன். growth of the plant மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சினோமீட்டர். என்ன மீட்டர்? ஆக்சினோ. சாரிமா, அது சி வந்து சமஸ்கிருத சி போட ஆரம்பிச்சிட்டேன்னா அதனால கரெக்டா வரல, லீ மாதிரி ஆயிடுச்சு, இப்போ போட்டேன். ஓகேவா? ஆக்சினோமீட்டர். ஸோ இன் இங்கிலீஷ் ஆக்சினோமீட்டர், இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த growth of the plant. தாவரங்கள் எவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கு. ஸோ அந்த ஒரு மீட்டரே இப்படி வந்து ஒரு முள்ளு மாதிரி இருக்கும். இப்படி செடி வளர்றத வந்து ஹைட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுவாங்க. ஸோ செடி வந்து எவ்வளவு உயரம் வளர்ந்துருக்குன்ற அந்த ஹைட்டை மெஷர் பண்றதுக்கு பயன்படுத்துறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சினோமீட்டர். இது மரத்தினுடைய உயரத்தை அளக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அடுத்தது காற்று மற்றும் வாயுக்களின் அடர்த்தியை கணக்கிட உதவும் கருவி என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ காற்று, வாயுக்கள் இதனுடைய அடர்த்தியை வந்து நமக்கு எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? ஸோ அடர்த்தி அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடர்த்தினாலே என்னது? டென்சிட்டி. ஓகேவா? ஸோ டென்சிட்டி, அந்த டென்சிட்டி வந்து ஹேர்லயும் இருக்கலாம், இல்லைன்னா வாயுக்கள் கேசஸ்லயும் இருக்கலாம். ஸோ கேஸ்லயும் ஹேர்லயும் இருக்கக்கூடிய டென்சிட்டியை வந்து அளக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரோமீட்டர். பேரே இருக்கு, ஆரோமீட்டர். ஹேர்ல இருக்கக்கூடிய டென்சிட்டியை மெஷர் பண்றது. ஓகேவா? ஆரோமீட்டர். So arometer is used to find out the density in air or gases. ஓகேவா? கேஸ்னாலே வாயுனால ஹேர் தான். ஸோ அந்த ஹேர்லயும் கேசஸ்லயும் இருக்கக்கூடிய டென்சிட்டியை மெஷர் பண்ண பயன்படுத்துறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரோமீட்டர். அடுத்தது கடல் மட்டத்திலிருந்து உயரங்களை அளக்க உதவும் கருவி. இப்ப இமயமலை வந்து பாத்தீங்கன்னா 8848.86 மீட்டர் உயரம் இருக்கிறது அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னா கடல் மட்டத்தில இருந்து அந்த உயரத்துல இருக்கு. அப்ப கடல் மட்டம் என்பது சரியான நிலப்பகுதியை அளவு கொண்ட மட்டம். அதுல இருந்து எவ்வளவு உயரம் இருக்குதுன்றதா வந்து மெஷர் பண்றது தான் இது. ஓகேவா? அப்போ above sea level, to measure a height above sea level. ஓகேவா? கடல் மட்டத்துக்கு மேல எவ்வளவு உயரம் இருக்குன்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கருவி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டிமீட்டர். என்னது? ஆல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா ஃபர்ஸ்ட்? ஆல்டிடியூட், இங்கிலீஷ் வந்து ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டிடியூட்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட் தான். ஆல்டிடியூட்னாலே என்னது? ஹைட். அப்ப ஆல்டினாலே ஹைட், அதனால அதை மெஷர் பண்ணக்கூடிய மீட்டரோட பேர் என்னது? ஆல்டிமீட்டர். ஹைட்டை கண்டுபிடிக்கிறது. அப்ப சி லெவலுக்கு மேல ஒன்னு எவ்வளவு உயரத்துக்கு பறக்கிற, அப்போ ஏரோப்ளேன் வந்து 7000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது, இல்ல 2000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்குதுன்னு எப்படி சொல்றாங்க? அது வந்து கடல் மட்டத்துல இருந்து அவ்வளவு உயரத்துல பறந்துகிட்டு இருக்குன்றதான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஆல்டிமீட்டர் தான் அது வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுக்கும். அடுத்தது மின்காந்த கதிர்வீச்சுகளின் செறிவை அளக்க பயன்படுத்தக்கூடியது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இன்டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேக்னெட்டோமீட்டர்னு சொல்லுவாங்க. என்ன மீட்டர்? மேக்னெட்டோமீட்டர். இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, காஸ் மீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 மீட்டர் தான்
மின்காந்த தூண்டுதலால் உருவாகக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அளக்க பயன்படும். அப்ப காஸ் மீட்டரும் மின்காந்த தூண்டலை கண்டுபிடிக்கும், மேக்னெட்டோமீட்டரும் மின்காந்த தூண்டலால் உருவாகக்கூடிய செறிவை கண்டுபிடிக்கக்கூடியது. மின் சுற்றில் மின்னோட்டத்தை அளக்க உதவும் ஈஸியான क्वेश्चन நிறைய ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அம்மீட்டர். ஓகேவா, ஒரு மின் சுற்றுல எவ்வளவு கரண்ட் போகுதுன்றதை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு மீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மீட்டர். அதனால தான் கரண்ட்டுடைய யூனிட்டே என்னது ஆம்ஸ். ஓகேவா, 5 ஆம்ஸ் கரண்ட் போகுது, 0.2 ஆம்ஸ் கரண்ட் போகுது அப்படிலாம் எதுக்கு சொல்றீங்க? மின் சுற்றுல மின்னோட்டம் இவ்வளவு பாயுதுன்றது தான். அப்ப ஃபர்ஸ்ட் 5 எழுதி போட்டுருக்க, ஒரு 30 கத்துக்கிறேன்னு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் 5 முடிச்சிட்டீங்க. மரத்தினுடைய உயரத்தை அளக்க பயன்படுவது ஆக்சினோமீட்டர். காற்று அல்லது வாயுக்களுடைய அடர்த்தியை கண்டுபிடிப்பது ஆரோமீட்டர். கடல் மட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய உயரத்தை கண்டுபிடிக்கிறது ஆல்டிமீட்டர். மின்காந்த கதிர்வீச்சுகளை கண்டுபிடிக்கிறது மேக்னெட்டோமீட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா காஸ் மீட்டர்னு சொல்லலாம். மின் சுற்றில் உள்ள மின்னோட்டத்தை கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அம்மீட்டர். அடுத்து காற்றினுடைய வேகம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேவா, காற்றினுடைய வேகம் அல்லது திசை வேகத்தை அளக்க உதவும் கருவி. the speed of the air or velocity of the air. velocity of air. ஓகேவா, இதெல்லாம் வந்து பெரும்பாலும் புயல் எல்லாம் இதுல தான், புயல் வந்து இப்படிதான் வந்துகிட்டு இருக்குன்றதெல்லாம் இதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அது என்ன மீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமோமீட்டர். என்ன மீட்டர்? அனிமோமீட்டர். இந்த அனிமோமீட்டர் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்றினுடைய வேகம் அல்லது திசை வேகத்தை அளக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக அமையுது. அடுத்தது நீராவி ஆவியாவதை அளக்கக்கூடிய கருவி. வாட்டர் வேப்பர் இருக்குல்ல, அந்த வாட்டர் வேப்பர் ஆகக்கூடியதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மோமீட்டர். என்ன மீட்டர்? அட்மோமீட்டர். பேரே அட்மோமீட்டர். அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து ஆகுது இல்ல, அதனால அதுக்கு பேரே அட்மாஸ்பியர். நம்மளுடைய அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீராவி தான் என்ன ஆகுது? ஆவியா போகுது. அப்ப வளிமண்டலத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. அப்ப அட்மோமீட்டர், அது பேரே அட்மோமீட்டர். நீராவி ஆவியாவதை அளக்கக்கூடிய கருவி அட்மோமீட்டர். அடுத்தது விசை, ஃபோர்ஸ், திருப்புத்திறன், டார்க், ஆற்றல், எனர்ஜி, இவற்றையெல்லாம் அளக்கக்கூடிய ஒரு கருவியினுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா டைனமோமீட்டர். என்ன மீட்டர்? டைனமோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டைனமோமீட்டர் தான் விசை, ஆற்றல், திருப்புத்திறன் போன்றவற்றை அளவிடக்கூடிய ஒரு கருவியா பயன்படுது பிசிக்கல் லெபார்டரிஸ்ல. அப்போ டைனமோமீட்டர் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் தி ஃபோர்ஸ், டார்க் அண்ட் தென் எனர்ஜி. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 9th இது இருக்கிறது. கடலின் ஆழத்தை அறிய உதவும் கருவி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ எல்லாருக்குமே தெரியும் கடலுடைய ஆழத்தை எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சோ என்ன மீட்டர்? ஃபேத்தோமீட்டர். என்ன மீட்டர்? ஃபேத்தோமீட்டர். ஓகேவா, சோ ஃபேத்தம்ஸ், அந்த அளவு பேரே ஃபேத்தம்ஸ் தான். சோ ஃபேத்தோமீட்டர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கடலின் ஆழத்தை அறிய உதவும் கருவி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேத்தோமீட்டர். சோ அடுத்தது மின் சுற்றில் உள்ள மிகச்சிறிய மின்னோட்டங்கள். இதுக்கு முன்னாடி வந்து மின் சுற்றில் உள்ள மின்சாரத்தை கண்டறிய பயன்படுத்துவது வந்து அம்மீட்டர்னு பார்த்துட்டோம், 5ஆவதா. இப்ப 10ஆவதுல என்ன இருக்குன்னா மின் சுற்றில் உள்ள மிகச்சிறிய மின்னோட்டங்கள், மிகச்சிறிய அளவு மின்னோட்டங்கள். இதனால என்னன்னா நீ சின்ன அளவு கரண்ட் பிடிச்சாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த கரண்டினுடைய போலரைசேஷன் கண்டுபிடிக்கலாம். அதாவது வந்து நெகட்டிவ் கரண்டா பாசிட்டிவ் கரண்டா அது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். சோ இந்த ஒரு மீட்டரை பயன்படுத்தி, அம்மீட்டரால முடியாததை கூட இந்த மீட்டர் பயன்படுத்தி கண்டுபிடிக்கும். ஆனா பெரும்பாலும் நீங்க லேப்ல மட்டும் தான் பாப்பீங்க, ரெகுலர் யூசேஜ்ல பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட மீட்டர் என்ன மீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேல்வனோமீட்டர். என்ன மீட்டர்? கேல்வனோமீட்டர். அப்போ அடுத்த 5 இருக்கு. இந்த 5ல காற்றினுடைய வேகம் மற்றும் திசை வேகத்தை அளக்க பயன்படுத்தக்கூடியது. தட் மீன்ஸ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த ஏரை வந்து எதுல மெஷர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அனிமோமீட்டர். அண்ட் தென் வந்து நீராவி ஆவியாவதை கண்டுபிடிக்கிறது வந்து அட்மோமீட்டர். திசை திருப்புத்திறன், டார்க், இந்த எனர்ஜி, இந்த இதெல்லாம் ஃபோர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன மீட்டர்னு சொன்னோம்? டைனமோமீட்டர். கடலினுடைய ஆழத்தை அளக்க பயன்படுவது வந்து பாத்தீங்கன்னா ஃபேத்தோமீட்டர். மின் சுற்றில் உள்ள மிகச்சிறிய மின்னோட்டங்களை அளக்க பயன்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா கேல்வனோமீட்டர். சரி, அடுத்த 5 போலாம். மூளையில் உண்டாகும் சீரான மின்னூட்டங்களை பதிவு செய்வது. நம்ம பிரைன்ல இருக்குல்ல, சோ அந்த பிரைன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடியது. பிரைன்ல வரக்கூடிய எலக்ட்ரிக் சிக்னல்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப். என்செஃபலோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப். நான் இங்கிலீஷ்ல எழுதிடுவேன் கரெக்டா. electroencephalograph. In short form, it is called as EEG, electroencephalograph அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இது வந்து மூளையில இருக்கிறது. அதே இதயத்துல இருக்கிறத நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்துக்கு ECG படிச்சிருக்கீங்களா? ஹார்ட்டுக்கு இதயம், ஹார்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியது ECG,
எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப் எதுக்கு? மூளையில இருக்கக்கூடிய மிகச்சிறிய அளவான மின்னூட்டங்களை வந்து என்ன பண்ணும்? பதிவு பண்ணும். அடுத்தது மின்சாரம் இருப்பதை கண்டறிய உதவும் கருவி என்னன்னு கேக்குறாங்க. மின்சாரம் இருக்கிறத கண்டறிய உதவும் கருவி வந்து எலக்ட்ரோஸ்கோப். என்ன ஸ்கோப்? எலக்ட்ரோஸ்கோப். ஓகேவா? So electroscope it is used to identify the current. ஏதாவது ஒரு பார்ட்டிகல், இத தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச டிவைஸே. கரண்ட் இருக்குப்பா, இதுல கரண்ட் போதா வருதா, எலக்ட்ரோஸ்கோப் வச்சு என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. சோ எலக்ட்ரோஸ்கோப்ன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் பீம். அந்த பீம் இப்படி மூவ் ஆவறத வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதுல வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மின்சாரம் இருப்பதை கண்டறிய உதவக்கூடிய ஒரு கருவி வந்து எலக்ட்ரோஸ்கோப். இதே மனிதனுடைய உடல் உறுப்புகளை ஆராய பயன்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேட்பாங்க? எண்டோஸ்கோப். அது எலக்ட்ரோஸ்கோப், இது எண்டோஸ்கோப். ஓகேவா? எண்டோஸ்கோபி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எண்டோஸ்கோப் அப்படின்னா என்ன? உனக்குள்ள ஒரு கேமராவை வச்சு ஒரு டியூப் மாதிரி வாய் வழியா உள்ள அனுப்புவாங்க. அது போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணும்? ஆராய்ச்சி பண்ணும். இவனுக்கு இந்த பார்ட் கைண்டிடுச்சு, இவனுக்கு இந்த பார்ட் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு கேமராவை பொருத்தி ஒரு டியூப் மாதிரி உள்ள விடுவாங்க. பார்த்துருப்பீங்க அதெல்லாம். ஸோ அதுதான் வந்து மனிதனுடைய உடல் உறுப்புகளை ஆராய பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா எண்டோஸ்கோப். அப்போ லாஸ்ட் கெய்கர் முல்லர் எண்ணி, டொசிமீட்டர் ரெண்டுமே எழுதிட்டு இருக்கேன். இது கதிர்வீச்சுகள். இது ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா கதிர்வீச்சுக்களை அளவிட பயன்படுவதுதான் கதிர்வீச்சு, ரேடியேஷன். சோ ரேடியேஷன் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரேடியேஷன் இன்டென்சிட்டி. சோ ரேடியேஷன் இன்டென்சிட்டி அளக்க பயன்படுத்துறது தான் இந்த 2 மீட்டருமே. ஆனா இந்த 2 மீட்டர்ல இது அப்பப்பவே அப் டு டேட் கொடுத்துரும். இப்போ எவ்வளோ? இந்த எக்ஸ்ரே இருக்குல்ல, இந்த எக்ஸ்ரே, காமா ரே, இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ரேஸ்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அப்ப இந்த மீட்டர் வச்சு என்ன பண்ணுவாங்க? மெஷர் பண்ணுவாங்க. அப்ப கெய்கர் முல்லர் கவுண்டர், இது பேரே வந்து கெய்கர் முல்லர் கவுண்டர் இன் இங்கிலீஷ். ஓகேவா? கெய்கர் முல்லர் கவுண்டர். இது என்ன பண்ணும்னா எவ்வளவு ரேடியேஷன் வந்து அந்த எக்ஸ்ரே நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கும். ஆனா அப்போதைக்கு அப்பா மட்டும் தான் சொல்லும். ஆனா இதுவே டொசிமீட்டர் என்னன்னா ஆவரேஜ் கொடுக்கும். பல காலமா நீ ஒரு 5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜ் கொடுக்கும். அப்ப 2 மீட்டர்ஸ்மே உனக்கு எதுக்கு தான் பயன்படுது? கதிர்வீச்சுகளுடைய இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், ரேடியேஷன் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பயன்படுது. எது கெய்கர் முல்லர் கவுண்டரா இருக்கட்டும், டொசிமீட்டரா இருக்கட்டும். ஆனா இது வந்து அப்பப்ப என்னென்ன நடக்குதுன்றத சொல்லும். இது ஓவரால் ஆவரேஜ் சொல்லும். ஓகேவா? சோ இப்போ இது பாத்தீங்கன்னா மூளையில் உண்டாகக்கூடியது எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். இதே இதயம் கேட்டாங்கன்னா எலக்ட்ரோகார்டியோகிராம். மின்சாரம் இருப்பதை கண்டறியக்கூடியது எலக்ட்ரோஸ்கோப். மனித உடல் உறுப்புகளை ஆராய பயன்படுவது எண்டோஸ்கோப். கெய்கர் முல்லரும் டொசிமீட்டரும் கதிர்வீச்சுகளுடைய ரேடியேஷன் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறது. அடுத்தது எந்திர சக்தியை மின்சக்தியாக மாற்றும் கருவி. இது எல்லாருக்குமே தெரியும், ஜெனரேட்டர். ஓகேவா? ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜெனரேட்டர் என்ன பண்ணும்? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. மெக்கானிக்கல் எனர்ஜிய, என்னது? மெக்கானிக்கல் எனர்ஜிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தும். அதான் சொல்லிட்டாங்க எந்திர எனர்ஜியை, எந்திர சக்தியை மின் சக்தியாக மாற்றக்கூடியது இயந்திர ஆற்றல். ஓகேவா? அது அப்படி கூட சொல்லலாம். இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது இது ஜெனரேட்டர். இதே மின்சக்தி இயந்திர சக்தி அப்படியே ரிப்பீட் ஆகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா மாறுமா? மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறுமா? இது என்ன பண்ணும்? மோட்டார். இது யார் பண்ணுவா? மோட்டார் தான் பண்ணும். அப்ப இது ரெண்டுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். என்னென்னு பாத்தீங்கன்னா எந்திர சக்தியை மின்சக்தியாக மாற்றக்கூடியது ஜெனரேட்டர், மின்சக்தியை எந்திர சக்தியாக மாற்றக்கூடியது மோட்டார். அடுத்தது வாயு மண்டலத்தில் உள்ள ஈரப்பதம். இப்ப நம்ம இருக்கோம்ல, இந்த வளிமண்டலம் இருக்குல்ல, இதுல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு, இவ்வளவு ஈரப்பதம் இருக்கா அப்படின்னு சொல்றதை கண்டுபிடிக்கிறது ஹியூமிடிட்டி லெவல். இன் இங்கிலீஷ் ஹியூமிடிட்டி லெவல் இன் அட்மாஸ்பியர். ஹியூமிடிட்டி லெவல் இன் அட்மாஸ்பியர். இதை கண்டுபிடிக்க பயன்படுத்துறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர். என்ன மீட்டர்? ஹைட்ரோமீட்டர். ஓகேவா? அப்ப ஹைட்ரோமீட்டரை வச்சுதான் வாயுமண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அளவிடுவாங்க. அப்போ நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த வாயுமண்டலத்துல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு கருவி வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர். அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 19th கூட 18th எந்த அளவுக்கு முக்கியமோ அதே 19th முக்கியம். வாயுக்களின் அழுத்தத்தை அளக்க பயன்படுவது. அழுத்தம் அப்படின்னாலே பிரஷர். அழுத்தம்னாலே என்னது? பிரஷர். பிரஷர் இன் கேஸ். அப்போ ஒரு கேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரஷரை அளக்க பயன்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேனோமீட்டர். என்ன மீட்டர்? மேனோமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை, ஏன்னா பின்னாடி இன்னொரு இடத்துல சொல்ல போறேன் இதே தான். ஏன் அந்த இடத்துல அந்த பேர் மேனோன்னு வந்துச்சுன்ட்டு. அப்ப அழுத்தத்தை அளக்க பயன்படுறதே மேனோமீட்டர்.
அது எந்த அழுத்தம்? வாயுக்களில் உள்ள அழுத்தம். அப்ப வாயுக்களில் உள்ள அழுத்தத்தை அளக்க பயன்படுவது மேனோமீட்டர். இதே ஒளி மூலங்களின் செறிவு, செறிவுனாலே இன்டென்சிட்டி, செறிவுனாலே என்னது? இன்டென்சிட்டி. ஒளி மூலங்கள் அப்படின்னா லைட் சோர்ஸ்னுடையது. லைட் சோர்ஸ்னுடைய இன்டென்சிட்டியை மெஷர் பண்றதுன்னா போட்டோமீட்டர். போட்டோ எடுக்கும்போது லைட் வருமா? போட்டோ எடுக்கும்போது என்ன வரும்? லைட் வரும். அப்போ போட்டோமீட்டர் தான் எதுக்கு பயன்படுது? இந்த ஒளி மூலங்களினுடைய செறிவை வந்து கண்டறியக்கூடிய கருவி. ஒளி மூலங்களுடைய செறிவை கண்டறியக்கூடிய கருவி எது? போட்டோமீட்டர். சோ அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டோமீட்டர் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த லைட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அப்ப லைட் சோர்ஸினுடைய இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறது வந்து போட்டோமீட்டர். சோ டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்திர சக்தியை மின் சக்தியாக மாற்றுவது ஜெனரேட்டர். மின் சக்தியை எந்திர சக்தியாக மாற்றுவது மோட்டார். வாயுமண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்தை கண்டறிவது, வாயுமண்டலத்தில் ஈரப்பதம் இருக்கா சார்? ஹைட்ரோமீட்டர். ஹைட்ரோனா தண்ணி, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாயுக்களின் அழுத்தத்தை கண்டுபிடிப்பது மேனோமீட்டர். ஒளி மூலங்களின் செறிவை கண்டுபிடிப்பது வந்து போட்டோமீட்டர். சரி, அடுத்தது உயர்ந்த வெப்பநிலையை அறிய உதவும் கருவி. வெப்பநிலைனாலே குளிர்ந்தவும் இருக்கும், அது இது சூடும் இருக்கும். ஆனா இது வந்து சூடுக்கு மட்டும்தான், ஹீட்டுக்கு மட்டும்தான் பயன்படும். ஸோ ஹையஸ்ட் ஹீட் டெம்பரேச்சரை வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு கருவி என்னன்னு பாத்தீங்கன்னா பைரோமீட்டர்னு சொல்லுவாங்க. என்ன மீட்டர்? பைரோமீட்டர். ரொம்ப முக்கியமான மீட்டர் இந்த பைரோமீட்டர். ஸோ பைரோமீட்டர் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்ட் த ஹை டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ பைரோமீட்டர். அடுத்தது நிலநடுக்கங்களை அறிய உதவும் கருவி. உங்களுக்கே தெரியும் எர்த்குவேக்ஸ். சோ எர்த்குவேக்கை வந்து அளக்க பயன்படுத்தக்கூடியது வந்து செஸ்மோகிராஃப். என்னது? செஸ்மோமீட்டர், செஸ்மோகிராஃப்னு சொல்லலாம். செஸ்மோகிராஃப் தான் எதுக்கு பயன்படுது? நிலநடுக்கங்களை பற்றி அறிய உதவக்கூடிய ஒரு கருவியா இருக்கு. நிலநடுக்கங்களை பற்றி அறிய உதவக்கூடிய ஒரு கருவி என்னது? செஸ்மோகிராஃப். அடுத்தது நீரில் மூழ்கி உள்ள பொருட்களை கண்டறியக்கூடிய கருவி. கடலினுடைய ஆழத்தை கண்டறியக்கூடியது ஃபேத்தோமீட்டர்னு படிச்சிட்டோம். ஓகேவா? ஆழம். இது நீரில் வந்து மூழ்கி இருக்கும்ல, இப்ப இந்த ஒரு பொருள் மூழ்கி இருக்கு, அதை கண்டுபிடிக்க பயன்படுவது வந்து எல்லாருக்குமே சோனார். இந்த சோனாரை நான் அங்கேயே சொல்லியிருக்கணும். சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். இதோட எக்ஸ்பேன்ஷனே என்னது? சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடார் மாதிரியே சோனார். ரேடார் வந்து வானத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கும், சோனார் வந்து கடல் ஆழத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கும். இந்த ஃபேத்தோமீட்டர்லயே கூட இந்த சோனார் பிரின்சிபலை தான் பயன்படுத்துவாங்க. ஒரு சோனார் வேவ்ஸை ஜெனரேட் பண்ணி கடலுடைய ஆழத்துக்கு அனுப்புவாங்க. அது எந்த இடத்துல போய் தடைப்படுதோ அவ்வளவு தூரம் கடல் ஆழம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அப்ப ஃபேத்தோமீட்டர்ல பயன்படுத்தக்கூடிய பிரின்சிபலும் இதுதான், சோனார் தான். சரியா? அப்போ உயர்ந்த வெப்பநிலையை கண்டுபிடிப்பது பைரோமீட்டர், நிலநடுக்கங்களை கண்டுபிடிப்பது செஸ்மோகிராஃப், நீரில் மூழ்கி உள்ள பொருட்களை கண்டுபிடிப்பது வந்து சோனார். உடலின் ரத்த அழுத்தத்தை, அகைன் அழுத்தம்னு வருதா, வாயுக்களின் அழுத்தத்தை கண்டுபிடிப்பது என்ன மீட்டர்னு பார்த்தோம்? மேனோமீட்டர். அப்போ அழுத்தம்னாலே மேனோமீட்டர் வரணும். இது ரத்த அழுத்தம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம். பிபி மிஷின் வச்சு செக் பண்ணுவாங்க, பார்த்திருப்பீங்க. அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிக்மோ மேனோமீட்டர். ஸ்பிக்மோ மேனோமீட்டர். அப்ப மேனோமீட்டர் தான் அழுத்தத்துக்கு வரும். முன்னாடி என்ன சேர்த்துட்டாங்க? ஸ்பிக்மோன்னு சேர்த்துட்டாங்க. அப்போ ஸ்பிக்மோ மேனோமீட்டர் தான் எதுக்கு பயன்படுது? ரத்த அழுத்தத்தை அளக்க பயன்படுது. எதுக்கு பயன்படுது? ரத்த அழுத்தம். அப்ப உடலில் உள்ள ரத்த அழுத்தத்தை அளக்க பயன்படுவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிக்மோ மேனோமீட்டர். நெக்ஸ்ட், நிலையான வெப்பநிலையை கொடுக்கும் கருவி. உயர்ந்த நிலையை அளக்கும் கருவி வந்து எதுன்னு பாத்தீங்க? பைரோமீட்டர். இது நிலையான வெப்பநிலை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப சூடாயிடுச்சுன்னு உடனே கூல் பண்ணிடும், ரொம்ப கூலிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ கொஞ்சோண்டு சூடு பண்ணும். அப்ப டெம்பரேச்சர் வந்து ஒரு மீடியமான ஸ்டேஜ்லயே வச்சுட்டு இருக்கும். இதுதான்ப்பா 37 டிகிரி செல்சியஸ்ல தான் ஒரு மனுஷன் நல்லா இருக்கானா அது அப்படியே வச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கருவி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டாட். என்னது? தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோஸ்டாட். இதுதான் வந்து வெப்பநிலையை சீராக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கருவியா காணப்படுது. அடுத்தது பாய்ம பொருட்களின் பாயும் நிலையை. பாய்ம பொருட்கள்னா நீ என்ன வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பைப் வழியா நீ தண்ணி விடுற, இது ஓகேவா? ஒரு பைப் வழியா ஒரு தண்ணி விடுற, வேகமா வந்துடும். இதே பைப் வழியா எண்ணெய் விட்டா கொஞ்சம் பொறுமையா வரும். பெட்ரோல், எண்ணெய், கெரோசின், அதாவது கன்சிஸ்டன்சி ஆஃப் த லிக்விட்ஸ் பொறுத்து இருக்கு. லிக்விட் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா மெதுவா வரும். ரொம்ப இது ஃப்ளூயண்டா இருந்துச்சுன்னா அது வேகமா போயிடும் அந்த ஃப்ளூயன்ட் சொல்லியது. அதை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வென்ச்சுரி மீட்டர்னு சொல்லுவாங்க. என்ன மீட்டர்? வென்ச்சுரி மீட்டர். ஓகேவா? வென்ச்சுரி மீட்டர். அந்த பைப் வழியா போகக்கூடிய லிக்விடுடைய கன்சிஸ்டன்சி, அந்த பாய்ம பொருட்களுடைய பாயும் நிலை, அந்த பைப் வழியா எப்படி பாயுது அந்த பாய்ம பொருட்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து வென்ச்சுரி மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது மீச்சிறு தூரங்கள். மீச்சிறு தூரங்களை அளக்க உதவும் துணை அளவுகோல். மீச்சிறு தூரங்கள் இது நம்ம பார்த்திருப்போம், வெர்னியர் காலிப்பர்ஸ் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. சோ அந்த வெர்னியர் தான் வந்து மீச்சிறு தூரங்களை அளக்கக்கூடிய ஒரு கருவி. ஓகேவா? ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே. அடுத்தது
திரவங்களின் வழுவழுப்பு தன்மை. ஸோ இது ரெண்டுமே ஏறத்தாழ ஒண்ணுதான். இது அப்படி எப்படி போகுதுன்றது, இப்போ தேன் எடுத்துக்கிட்டா ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டும். எண்ணெயில நிறைய எண்ணெய் இருக்கு. ஒரு சில எண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் ஒரு அதிகமாக ஒட்டாது. ஆனால் இன்னும் இந்த நல்லெண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, விளக்கெண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படியே கை ஜிப்பு ஜிப்புன்னு ஒட்டும். ஸோ அந்த மாதிரி அதனுடைய வழுவழுப்பு தன்மை, கிரீஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒட்டும். ஸோ அந்த திரவங்களுடைய வழுவழுப்பு தன்மையை அளவை பயன்படுவது வந்து விஸ்கோமீட்டர். என்ன மீட்டர்? விஸ்கோமீட்டர். ஏன்னா அது விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க, பாகுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது பேர் விஸ்கோமீட்டர்னு வச்சுட்டாங்க. அதனுடைய விஸ்கசிட்டியை கண்டுபிடிக்கிறது வந்து விஸ்கோமீட்டர். அதனுடைய பாகுநிலை எப்படி இருக்கு, ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா ரொம்ப பாகுநிலை கொண்டது, ரொம்ப திரவமா இருக்குன்னா பாகுநிலை குறைவாக கொண்டது. ஸோ அதனால வழுவழுப்பு தன்மையை கண்டுபிடிக்கிறது வந்து விஸ்கோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தை காண்பது. மின்னழுத்தம்னாலே வோல்டேஜ். ஸோ அப்ப என்ன மீட்டர்? அது வோல்ட் மீட்டர். என்ன மீட்டர்? வோல்ட் மீட்டர். சோ வோல்ட் மீட்டர் தான் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய மின்னழுத்தத்தை காண பயன்படுவதாகும். ஓகேவா? சோ அப்ப இதுவும் ஈஸி தான். வோல்ட் மீட்டர் வந்து மின்னழுத்தத்தை காண பயன்படுவது. ரேடியோ அலைகளின் நீளத்தை அளக்க பயன்படுவது. ரேடியோ வேவ்ஸ்னுடைய லென்த் கண்டுபிடிக்க பயன்படுவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வேவ் மீட்டர். என்ன மீட்டர்? வேவ் மீட்டர். ஓகேவா? சரியா போச்சா? அப்ப இந்த அஞ்சுமே ஈஸி தானே. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? பாய்ம பொருட்களுடைய பாயும் நிலையை கண்டுபிடிக்கிறது வெஞ்சுரி மீட்டர். மீச்சுரு தூரங்களை, இது தூரம் போயிட்டு இருக்கா, தூரங்களை அளக்க பயன்படும் துணை வெளிக்கோள் வெர்னியர். திரவங்களின் வழுவழுப்பு தன்மையை அளவிடக்கூடியது விஸ்கோமீட்டர். இரு புள்ளிகளுக்கு இடையான மின்னழுத்தத்தை காண்பது வோல்ட் மீட்டர். ரேடியோ அலைகளின் நிலையத்தை அளக்க பயன்படுவது வேவ் மீட்டர். சோ ரிவிஷன் போயிடலாமா? இந்த ரிவிஷன் முடிச்சுட்டா ரேபிட் ஃபயர் கேட்டு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அறிவியல் கருவிகள் மற்றும் பயன்கள்ல மரத்தினுடைய அலக்க இதை பயன்படுவது ஆக்சினோமீட்டர். காற்று மற்றும் வாயுக்களுடைய அடர்த்தியை காண பயன்படுவது ஏரோமீட்டர். கடல் மட்டம் சி லெவல்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஆல்டிமீட்டர். மின்காந்த கதிர்வீச்சுகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது மேக்னெட்டோமீட்டர்னு சொல்லலாம், காஸ் மீட்டர்னு சொல்லலாம். மின் சுற்றுல மின்னோட்டத்தை கண்டுபிடிக்க வேண்டியது அம்மீட்டர். அடுத்தது காற்றினுடைய வேகம் மற்றும் திசை வேகம், ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த ஏரை கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அனிமோமீட்டர். நீராவி ஆவியாவதை அளக்கக்கூடிய கருவி வந்து பாத்தீங்கன்னா அட்மோமீட்டர். திசை, ஃபோர்ஸ், டார்க், எனர்ஜி இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது டைனமோமீட்டர். கடலினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கிறது சாத்தோமீட்டர். மின் சுற்றிலுள்ள மிகச்சிறிய அளவுகளை கண்டுபிடிக்கிறது கேல்வனோமீட்டர். அடுத்து மூளையில் உண்டாகக்கூடிய மின்னூட்டங்களை கண்டுபிடிக்கிறது வந்து எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். இதுவே வந்து உனக்கு இதுல கேட்டாங்க அப்படின்னா இதயத்துல கேட்டாங்க எலக்ட்ரோ கார்டியோகிராம். மின்சாரம் இருப்பதை கண்டறிய வேண்டியது எலக்ட்ரோஸ்கோப். மனிதனுடைய உடல் உறுப்புகளை ஆராய பயன்படுவதுதான் எண்டோஸ்கோப். கெய்கர் முல்லரும் சரி, டோசிமீட்டரும் சரி, அந்த ரேடியேஷன் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறது, கதிர்வீச்சுகளுடைய அளவை கண்டுபிடிக்கிறதுல பயன்படுறது. ஓகேவா? அடுத்தது, எந்திர சக்தியை மின்சக்தியாக மாற்றுவது ஜெனரேட்டர். மின்சக்தியை எந்திர சக்தியாக மாற்றுவது மோட்டார். வாயு மண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்தை காண்பது ஹைட்ரோமீட்டர். வாயுக்களின் அழுத்தத்தை காண்பது மேனோமீட்டர். ஒளி மூலங்களின் செறிவை காண்பது போட்டோமீட்டர். அடுத்தது, உயர்ந்த வெப்பநிலையை பயன்படுவது பைரோமீட்டர். நிலநடுக்கங்களை அறிய பயன்படுவது செஸ்மோகிராஃப். நீரில் மூழ்கி உள்ள பொருட்களை கண்டுபிடிப்பது சோனார். உடலில் ரத்த அழுத்தத்தை கண்டுபிடிப்பது சிக்மோமேனோமீட்டர். நிலையான வெப்பநிலையை கொடுக்கும் கருவி வந்து தெர்மோஸ்டாட். அடுத்தது, பாய்ம பொருட்களின் பாயும் நிலையை கண்டுபிடிக்கிறது வந்து வெஞ்சுரி மீட்டர். மீச்சுரு தூரங்களை கண்டுபிடிக்கிறது தான் வெர்னியர். திரவங்களினுடைய வழுவழுப்பு தன்மை வந்து பாத்தீங்கன்னா விஸ்கோமீட்டர். இரு புள்ளிகளுக்கு இடையானதை கண்டுபிடிப்பது வோல்ட் மீட்டர். ரேடியோ அலைகளின் நிலையத்தை கண்டுபிடிப்பது வேவ் மீட்டர். சோ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இதோ 5 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கடல் மட்டத்தில் இருந்து உயரங்களை அளக்க உதவக்கூடிய கருவி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய உயரத்தை அளக்க பயன்படுத்தக்கூடிய கருவி. கடலின் ஆழத்தை அளக்க பயன்படுத்தக்கூடிய கருவி என்னன்னு கேட்டிருக்கேன். கடலினுடைய ஆழத்தை, எவ்வளவு ஆழம் இருக்கு அந்த கடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன்ல, அதை பயன்படுத்துவது. அடுத்தது, காற்றின் வேகம் மற்றும் திசை வேகத்தை அளக்க பயன்படுவது. காற்றினுடைய வேகம் மற்றும் திசை வேகம் எந்த பக்கம் சுத்துது அப்படின்ட்டு. வாயுக்குள்ளுடைய அழுத்தத்தை அளக்க பயன்படுவது என்ன? ஓகேவா? அடுத்தது, மனிதனின் உடல் உறுப்புகளை ஆராய பயன்படுவது என்ன? ஓகே, 5 கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த 5 கொஸ்டினுக்கு என்னென்ன மீட்டர்ஸ் பயன்படுத்துறாங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போ. அப்பதான் உனக்கு இன்னைக்கு காஃபி தரிசனம் நல்லபடியா போச்சுன்னு தெரியும். ஓகேவா? இணைந்திருங்கள். தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பேச்சு மேத்தோட. நன்றி, வணக்கம்.